Hi friends, என்னோட நேம் கிஷாந்த். நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 2021 பாஸ்ட் அவுட். ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜிங்கிற காலேஜில் முடித்தேன். 2021 நான் முடித்த உடனே நிறைய கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணேன் ஜாப்க்கு. அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட் வைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் நான் ஆப்டிடியூடே கிளியர் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு சில கம்பெனியில் நான் கிளியர் பண்ண உடனே டெக்னிக்கல் ரவுண்ட் வைப்பாங்க. அந்த டைமில் எனக்கு அந்தளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாததுனால அதுலேயும் நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகலை. அதனால் நான் வந்து ஒரு நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து பேங்கிங் ப்ராசஸ் அந்த கம்பெனி. அங்கே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னான், டேஃப்னா இன்ஃபோடெக்டா அவங்க வந்து ஜாப் பேஸ்டு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுத்துட்டு அங்கேயே வந்து பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் அவன் வந்து டேஃப்னா இன்ஃபோடெக்கோட நம்பர் கொடுத்தான். நான் டேஃப்னா இன்ஃபோடெக் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டேன். அவங்களும் எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது வந்து கோர்ஸ் கிடையாதுப்பா, இது வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா அங்கே என்ன ஒர்க் பண்ணுவீங்களோ அதை நாங்கள் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். கோர்ஸ்னால் வந்து அவங்க ஒரு சிலபஸ் வச்சுருப்பாங்க. அந்த சிலபஸை அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, நீங்கள் போய்க்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. அங்கே அப்படி இல்லை. இங்கே டேஃப்னேவில் அப்படி கிடையாது. டேஃப்னேவில் வந்து இப்போ ஆல்ரெடி கம்பெனியிலேருந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஃப்யூச்சரில் அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜாபுக்கு போகிறதுக்கு. ஸோ அப்படி நான் ஜாயின் பண்ணேன். நான் முடித்த உடனே வந்து எனக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில்லும் ப்ரொவைட் பண்ணாங்க. சாஃப்ட் ஸ்கில் எதுக்காக ப்ரொவைட் பண்ணாங்கன்னா சாட்டர்டே சாஃப்ட் ஸ்கில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் வந்து இன்டர்வியூவில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், இன்டர்வியூவில் டெக்னிக்கல் இல்லாமல் என்னென்ன கொஷின் கேட்பாங்க அதுக்கெலாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், அது எல்லாத்தையும் ஹெச்ஆர் மேனேஜர் சார் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நான் வந்து ட்ரைனிங் முடித்த உடனே எனக்கு வந்து நிறைய மார்க் டெஸ்ட் வச்சாங்க. நான் மார்க் டெஸ்ட் எதுக்குன்னா அப்போ தான் நம்ம இன்டர்வியூவில் கான்ஃபிடென்ஸாக பேசுகிறதுக்காக. அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரி தான் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் கோடில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க மார்க்கில். அது முடித்த உடனே நான் வந்து ஃபஸ்ட்டு மொத்தமாக நான் 3 கம்பெனி அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் கிரியேட்டிவ் அப்படின்னு ஒரு கம்பெனியில் அட்டன் பண்ணேன். அங்கே அட்டன் பண்ணிவிட்டு அங்கே வந்து நான் ஃபைனல் ரவுண்டில் போயிட்டு நான் செலக்ட் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து டேக்கிடைன் அப்படின்னு ஒரு கம்பெனி அட்டன் பண்ணேன். அங்கேயும் நான் போகலை. அதுக்கப்புறமா வேறு ஒரு கம்பெனியில் நான் இப்போது 5 lakh per annum ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இவங்க வந்து அன்லிமிட்டெட் ட்ரைனிங் அண்டு அன்லிமிட்டெட் பிளேஸ்மெண்ட் கொடுக்கறதுனால இந்த கம்பெனியை டேஃப்னா இன்ஃபோடெக்கை நான் சூஸ் பண்ணி இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு இப்போ நான் 5 lakhல ப்ளேஸ் ஆகிக்கிறதுக்கு நான் வந்து டேஃப்னா இன்ஃபோடெக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஃப்யூச்சரில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஜூனியர்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே ரெஃபர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் இங்கே படிச்சிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.